விசேஷமான ஒரு உற்சவத்தை சேவிச்சுருக்கோம். இந்த சபையில் பிரதி வருஷமும் ஆங்கில வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் லோகக்ஷேமார்த்தமாக பூவராக யஜ்ஞமும் சுதர்சன யஜ்ஞமும் விமர்சையாக பண்ணிட்டுறார். பழவேரி ஸ்ரீ ராகவாச்சார் சுவாமி பூதேரி சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் இந்த உற்சவத்தை நடத்தி கொடுத்துருக்கார். இந்த உற்சவம் வைபவமாக நடக்கிறது. இதை நடத்துகிற வாழ்தாமும் ரொம்ப நல்ல ஆகம சாஸ்திரத்தில் சாஸ்திரோக்தமாக பண்ணக்கூடிய இந்த சக்தியும் திறமையும் பெற்றவர்கள். பகவானுடைய ஸ்ரத்தையை பற்றி சொல்லவே வேண்டாம். இதனால என்ன நமக்கு பலன், இது யஜ்ஞம் எதற்காக பண்ணுகிறோம், யாரை குறித்து பண்ணுகிறோம் என்பதை பற்றி அது வார்த்தை சொல்லணும்னு இங்கே சுவாமிகளுடைய நியமனத்திற்கு எட்டாமதி அடியை நிர்ணயம் பண்ணுகிறேன். சுதர்சன பகவான் சாட்சாத் பெருமாளே, அவருக்கு இதற்காக நாம் இந்த யஜ்ஞம் பண்ணுகிறோம் அப்படின்னா அந்த சுதர்சன ஆழ்வாருக்கு எல்லா விதமான சக்திகளும் பெருமான் வச்சுருக்காங்க. எல்லா பெருமானுக்கும் எல்லா சக்தியும் இருக்கு. ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு ஆராதனை பண்ணுறதுல அந்த சக்திகள் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணுறாங்க. இந்த சுதர்சன பகவான் சுதர்சன ஆழ்வான் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கத்தும் நிசம்மனம் விசேஷமாக ஏற்றிருக்கார். சகல விதமான அனுகிரகங்களும் நமக்கு கொடுப்பதற்காக ரெண்டு பேர் இருக்காங்க. நிசம்மன் சொல்லவே வேண்டாம், அனுகிரகத்தை கொடுப்பதற்காக 4 கைகளிலே சக்கரத்தை கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்தில் சுதர்சன ஆழ்வார் 14 கைகள். இந்த மாதிரியாக இந்த சுதர்சன கோமம் பண்ணி தான் நம்ம சபையில் சுதர்சன ஆழ்வாரை ஏழை பண்ணுறோம். அது இந்த கோமத்தினுடைய ஒரு அனுகிரகம் தான் இந்த பெருமாள் இங்கே சாக்காத்தான் வந்து ஏற்றிருக்காரு. அதே மாதிரி இந்த ஹோமத்தில் தன்வந்திரியை ஹோமம் பண்ணுறோம். இந்த தன்வந்திரி இங்கே ஹோமம் பண்ணுறதுனால தான் இங்கே தன்வந்திரி சன்னதி ஏற்பட்டது. இதுதான் பொய்யில் அறியன்னு சொல்கிறது. ஏன்னா இதெல்லாம் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ரத்தையினுடைய பிரதிபலிப்பு தான் இதெல்லாம். அதே மாதிரி கருடன் என்ன பண்ணுறேன், கருடனுக்கும் இங்கே ஹோமம் பண்ணுறேன். இந்த மாதிரியாக ஒவ்வொரு ஹோமம் பண்ணுறது தான் அவளே பிரத்யட்சமாக விக்கிரகம் மூலமாக அச்சாரூபமாக இங்கே வந்து எழுந்து அந்த ஹோமத்தை நடத்தின்னு இருக்காங்க. அதனால இந்த ஹோமம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதில் அவளுக்கு வேண்டியதான மனோரதங்கள்லாம் பூர்த்தி பண்ணும்படியான அனுகிரகத்தை எம்பெருமான் பண்ணுறான். ஒவ்வொரு இதுவும் காமியமாக பண்ணாலும் அதை இவள் எப்படி பண்ணுறான்னா லோகக்ஷேமார்த்தமாக பண்ணுறவா இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறவா தங்களுடைய பிரயோஜனத்துக்காக எதுவும் பண்ணலை. அதனால தான் இது ரொம்ப பரிமளிக்கிறது. பகவான் கீதையில் சொல்கிற கர்மாவை அவசியம் பண்ணணும், விடக்கூடாது. ஆனால் அந்த கர்மாவை பகவத் ஆராதனமாக பண்ணணும். அந்த கர்மாவை பலனிலே ஆசை வைக்காமல் பண்ணணும். அந்த கர்மாவை நான் பண்ணுகிறேன் என்ற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது. அந்த பகவான் அந்த கர்மாவை தானே தன்னுடைய கரணங்களை கொண்டு செய்விக்கிறான் என்பதாக எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அதனால் இவ பண்ணுற கர்மாக்கெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதுதான் ஒரு விசேஷம். அதான் பாஷ்யக்காரர் காட்டினதான வழி. எல்லா கர்மாக்களையும் சாத்விக தியாகம் உண்டு. சாத்விக தியாகம், பலத்தியாகம், உபாய தியாகம், மமதா தியாகம் என்பதாக 3 தியாகங்களை பண்ணி தான் அந்த கர்மாவை பண்ணுறாங்க. அந்த சுயம் பிரயோஜனமான பகவத் ஆராதனமான ரூபமான கர்மா தான் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும். அது க்ஷேமத்தை எதிர்பார்த்து பண்ணல, பகவானுக்கு பிரீதிக்காக பண்ணுறதுனால பகவத் பிரீதியினால் எல்லா க்ஷேமங்களும் எல்லாருக்கும் ஏற்படுறது. அப்படியான இந்த விசேஷமான இந்த சுதர்சன ஆழ்வாருடைய இந்த ஹோமத்தை சேவிச்சுருக்கோம். இதில் ஸ்ரீ கங்கர வாசுதேவாச்சார சுவாமியுடைய இந்த சுதர்சன சதகம், ஸ்ரீ சூரநாராயணஜியருடைய சதகம் அத்தியுதமாக அவர் ரொம்ப செவிக்கு இன்பமாக அதை சேவிக்கிறார். அந்த ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு ஆரோக்கியக்கும் அந்த ஒரு ஸ்லோகத்தை சேவித்து இந்த மாதிரியான சுதர்சன ஹோமம் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்கிறது. அது இங்கே தான் நடக்கிறது என்பது ரொம்ப எல்லாரும் நம்ம சேவிக்கக்கூடியவாள்லாம் பாக்கியம் பெற்றவாள். இந்த சேவிக்கிறதுக்காக எல்லாரும் நீங்கள்லாம் வந்துருக்கீங்க. இதெல்லாம் மேற்கொண்டு வசோத்தாரம் ஆக போகிறது. அந்த வசோத்தாரம் போது அந்த இதுவானது ஹவிஸானது அந்த எம்பெருமானுக்கு இந்த ஹோமத்தில் அவிச்சின்னமாக எந்த விதமான ஒரு இதுவும் இடையூறு இதுவும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் அந்த ஹோமத்தில் சேர போகிறது.
அந்த சமயத்தில் எல்லாரும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் மனசில் தியானம் பண்ணிக்கோ. பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறது காமியமாக பிரார்த்திக்கிறதுல அது 2ஆம் பட்சம்தான். அதாவது பெருமாள்கிட்ட நம்ம எதையும் கேட்கக்கூடாது. பெருமாள்கிட்ட நாம் பெருமாள்கிட்ட சரணாகதி நாம் திருவடியை பிடிச்சிருந்தா போகணும். அதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்க வேண்டாம். நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஏதாவது கேட்டோம்னா பரிசு கேட்போம். பூதேவி சுவாமி அடிக்கடி சொல்றது, சுவாமிகிட்ட என்ன சம்பாவனை கொடுக்கணும் நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டால் குறைச்சி கேட்போம், நீங்களே நிறைய கொடுக்கணும்னு சொல்லுவோம். அதனால் அவள் கொடுக்க வேண்டியவன் ரெட்டையாக கொடுத்துருவோம். அது மாதிரி பெருமாள்கிட்ட போய் நம்ம இதை கூட அதை கூட என்பதாக பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் சர்வஜன். அவன் எல்லாத்தையும் அறிந்தவன். நமக்கு எது நல்லது என்பதை அவன் கொடுப்பான். நம்ம கேட்டாலும் நல்லது இல்லாட்டா கொடுக்க மாட்டான். கருணாகர ஆளுக்கு அவன் நல்லது தான் கொடுப்பான். நல்லது தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டான். நமக்கு ஏதோ கேட்டால் நமக்கு கிடைக்கலையேன்றதான வருத்தை யாரும் படாதீங்க. நம்ம கொடுக்கலன்னா அது உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெருமாள் இடத்துல நீங்கள் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவளுடைய கஷ்டங்களுடைய பெருமாள்கிட்ட பிரார்த்திங்கோ. தர்மமாக கேளுங்க, அதர்மமாக எதையும் கேட்காதீங்க. தர்மமாக எதை கேட்டாலும் பெருமாள் அவன்கிட்ட கேட்டால் கொடுப்பான். ஆனால் நமக்கு இது இல்லாத தர்மம் இல்லாத வஸ்துக்களெல்லாம் கேட்டால் நிச்சயமாக நம்ம அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டோம். அவன் எல்லாருக்கும் துருத்தவன், எல்லாருக்கும் யுத்தத்தையே பண்ணக்கூடியவன். அவனிடத்திலே நாம் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு போகணுன்னா கேட்டுக்கணும். அவர் எதுவாக கேட்டாலும் நம்மளுடைய நல்லதாக இருந்தால் அவர் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார் என்பதை தெரிவிச்சுட்டு இந்த ஹோமத்தில் நீங்கள் எல்லாரும் சேவிச்சு இந்த பாகவத போட்டி இந்த ஹோமத்தில் 7 கண்டக்கூடிய சுவாமி தேசிகன் அந்த பாக்கி இருக்கிற பெருமாள் தான் ஏற்றுட்டான். இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தில் இந்த ஹோமத்தை நடத்தி வைக்கிறவா சேவிக்கிறவா எல்லாரும் எல்லாமே இருக்கணும்னு நான் பிரார்த்திச்சேன்.